வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு நேத்திக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். அதாவது என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த 2 நாளுடைய ஹை இருக்கு இல்லையா? இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த ஹை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது இந்த 2 நாள் ஹைக்கு மேலே தான். மார்க்கெட் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி இந்த ஹைல இருந்து சப்போர்ட் எடுக்கா அப்படின்னு நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்கேஸ் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ ஏரியா, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா இருக்கு இல்லையா, இது வேல்யூ ஏரியா. இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து அடுத்து வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரும். சரியா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வேல்யூ ஏரியா லோ வரும். ஸோ ஒருவேளை இந்த வேல்யூ ஏரியா லோவை பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருந்தோம்னா நம்ம கொடுத்துருந்த S1 அப்படிங்கிற லெவல், அதாவது 24 ஆமாம் 24,045 ரூபா அப்படிங்கிறதுல கொடுத்துருந்தோம் S1. இன்னைக்கு லெவல் வேற. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்தோன்னா எப்போவுமே வந்து ஒன்று ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துட்டுனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இல்லைனா வேல்யூ ஏரியா லோ, இல்லைனா டே லோ. ப்ரீவியஸ் டே லோ, இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவில் இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு. சரியா? ஓகே, நாளைக்கான நிஃப்டிக்கான லெவல் அதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கான R1 எந்த லெவலில் இருக்குது, S1 எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். R1 அப்படின்னா நாளைக்கு வந்து 24,230 அப்படிங்கிறதுல நாளைக்கு ஆக்ட் ஆகும். R2 அப்படின்னா 24,300 நாளைக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,18 அப்படிங்கிறதுல நாளைக்கு ஆக்ட் ஆகும். S2 அப்படின்னா 23,910 நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, இது நிஃப்டிக்கான ஓவரால் ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் எங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்ச் இருக்குது. இந்த க்ளோசிங் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்தால் இந்த லெவல், அதாவது என்னென்னா வேல்யூ ஏரியாவுடைய லோ, இந்த லோ வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் அந்த லோவில் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டே லோ இருக்கு இல்லையா, இந்த டே லோவுக்கு வர வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த டே லோவையும் பிரேக் அவுட் எடுத்து கீழே கொடுக்கணும், நம்ம கொடுத்துருக்கிற S1 24,018 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்தான். சரி, இதே மார்க்கெட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போனால் என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இதே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே. ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளோசிங்லேருந்து மேலே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங்லேருந்து மேலே வருதுன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல, மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஆவரேஜ் 50% லைன் இருக்குது. இந்த லைனில் மார்க்கெட் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் அதையும் விட்டுட்டுனா மார்க்கெட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ்னால் இன்றைக்குள்ள வேல்யூ ஏரியா. ஓகேவா? இந்த வேல்யூ ஏரியாவும் தாண்டுச்சுன்னா டே ஹை இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது, இந்த 2 நாளுடைய ஹை இருக்குது. மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியா தாண்டுச்சுன்னா இந்த 2 நாளுடைய ஹை இருக்குது. இந்த 2 நாள் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதையும் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஃபர்தராக இன்னைக்குள்ள க்ளோசிங் இன்னைக்குள்ள ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட். ஓகே, இது வந்து அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி வந்தால், ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ ஏரியா லோ ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் அந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ஹையில் இருந்து மார்க்கெட் வந்து இந்த மேலே, அதாவது இந்த ஹையில் ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இது வந்து இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆனால், ஒருவேளை மார்க்கெட் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த டே ஹையில் ஒர்க் போனாங்கன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் உள்ளே வந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை, இன்னைக்குள்ள வேல்யூ ஏரியாவுடைய ஹை, இந்த ஹை வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும் நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. ஓகே, சரி. மார்க்கெட் ஒருவேளை வந்து நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னா, கேப் டவுன்னா நமக்கு வந்து டேவுடைய லோவை தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து கேப் டவுன் சொல்கிறது. ஒருவேளை மார்க்கெட் நம்ம இப்படி எடுத்துக்கிடுவோமே, அதாவது என்னென்னா இந்த வேல்யூ ஏரியா லோ இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ ஏரியா லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க. க்ளோசிங் இது ரேஞ்சு தான். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது ரேஞ்ச் மார்க்கெட் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழே வந்துட்டாலே நம்ம வந்து
ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வேல்யூ ஏரியாக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டே லோ வந்தால் நமக்கு பை வர வாய்ப்பு இருக்கும். டே லோ வந்து நமக்கு பை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் டே லோ பை பண்ணி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வருதுன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இதே இது மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட S1 இருக்கு இல்லையா, இந்த S1 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து நிப்டியினுடைய மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி எங்கெங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஓகே, மார்க்கெட் நாளைக்கு ஓவராலாக எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி ட்ரேட் எடுக்கலாங்கிறத நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து நமக்கான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் இந்த வீடியோ. நீங்கள் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இதை எடுத்துக்கிட வேண்டாம். ஸோ நீங்கள் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணுமோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.